இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அடையாளம் அப்படின்னா என்ன? அவனுடைய பேரா, அவனுடைய ஊரா, அவனுடைய படிப்பா, அல்லது அவனுடைய செயலா, அவனுடைய சான்றாண்மையா, எது அவனுடைய அடையாளம்? அப்படின்னா இத்தாவர சங்கமத்துள் எனது அடையாளம் நான் ஒரு மனிதன், எனது சுவாசம் மனிதம். இதுதான் ஒரு மனிதனுக்கு அடையாளமாக இருக்க முடியும். மனிதம் மனிதம் தான் ஒரு மனிதனுடைய அடையாளம். அதுவும் இல்லாமல் மற்ற அடையாளங்கள் எல்லாமே தனிமைப்படுத்த தான் உதவும். இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், இவன் இந்த பேரை சேர்ந்தவன், இவன் இந்த ஊரை சேர்ந்தவன், இவன் இந்த மண்ணை சார்ந்தவன், அப்படி தான் உதவ முடியும். ஆனால் ஒரு பொது அடையாளம் என்பது ஹியூமன். அவன் ஒரு மனிதன், அவன் இந்த பூமிக்கு சொந்தக்காரன், இந்த மண்ணின் மைந்தன். அப்படின்னா ஒரு மனிதன் இந்தியன் அல்லது அமெரிக்கன் இல்லையா? அப்படி இல்லாமல் எப்படி நீ ஒன்று அடையாளப்படுத்திக்குவ? மனிதன்கிறது தான் பொது அடையாளம். அதை ஹியூமன் அப்படின்னு மொழிபெயர்க்காம ஹியூமானிட்டி அப்படின்னு அதை மொழிபெயர்க்கணும். இந்த ஹியூமானிட்டி அப்படிங்கிறது தான் மனிதம் அப்படின்னு தான் அதை மொழிபெயர்க்கணும். அது எல்லாருக்கும் சொந்தம். இந்த மனிதம் அப்படின்னு சொன்னால் நாகரிகமான மனிதன் தான். அதனால் நான் எப்படி சொல்கிறேன், இந்த மனிதம் அப்படிங்கிறது இது விலங்குகளுக்கும் பொது, உனக்கும் பொது, எனக்கும் பொது, நாளைக்கு காஞ்சி போகிற ஒரு புல்லுக்கும் அது பொது. இப்போ லியோ டால்ஸ்டாய் மாதிரி இருக்கிறவங்களுடைய மனிதம் என்னென்னா இதுதான் உலகத்தின் மேன்மையான ஒரு மனிதமாக இருக்க முடியும். மற்றபடி ஒரு மனிதன் பசியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேளை சோறு போடுறதுனால என்னுடைய மனிதத்தை நான் உயர்த்திட முடியாது. சத்திரங்கள் வச்சிருக்கிறவர்கள்லாம் மனிதத்தின் மேன்மை நிறைந்தவர்கள்னு சொல்ல முடியாது. அப்போ யாருக்கு மிக சிறந்த மேன்மை இருக்குது அப்படின்னா எல்லா உயிரும் தம் உயிர் போல் எண்ணி இருக்கிற வள்ளலார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மேன்மையான மனிதம், அந்த மகாநாத உணர்வு இருக்கு இல்லையா? அந்த மாபெரும் மனித உணர்வு. அந்த மாபெரும் மனித உணர்வு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மனிதனாக இருக்கிறதுனால அது மனித உணர்வுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு நாய்க்கு அந்த உணர்வு இருக்கா? இருக்குது. அது நன்றியின் அம்சத்தினால அந்த மனித உணர்வாக காட்டுது, அல்லது அது நன்றி உணர்வாக காட்டுது. அப்போ அது நன்றின்னு மொழிபெயர்க்க முடியாது. இதை மனிதம்ங்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு ஹியூமானிட்டி அது இதுன்னு எப்படி நீ மொழிபெயர்த்தினாலும் இதனுடைய முழு பரிமாணத்தினை அதை கொண்டு வரவே முடியாது. எப்படி அந்த ஹியூமானிட்டி எப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், எறும்பு சாரையாக அது தன் பயணத்தை தொடங்கி போயிட்டே இருக்கு. அப்போது த கிரேட்டஸ்ட் சாலமன் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய படை நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கார். அப்படி வரும்போது இந்த எறும்புகள் பயத்தினால அச்சத்தினால தடுமாறி ஐயோ நம்ம இறந்து போயிட போகிறோம் அப்படின்னு அது நினைக்குது. அப்போ என்ன சொல்லுது அது மற்றவர்கள், ஐயோ நம்ம இறந்துட போகிறோம், ஏன்னா சாலமன் தன் படைகளோடு வந்துக்கிட்டு இருக்காரு, அந்த படைகளோட காலடி போட்டு நம்ம இறந்து போயிடுவோமே அப்படின்னு பயப்படுது. அப்போ சாலமன் என்ன பண்ணுறாரு, அந்த படையை நிறுத்துறார். அப்போ அந்த எறும்பு சொன்னது அவருடைய காதில் விடுது. அப்போ அந்த எறும்பு சாரைகள் கடந்து போனதற்கு பிறகு தன்னுடைய படையை தொடர்ந்து அவர் நடத்துகிறார். தட் இஸ் கிரேட்டஸ்ட் சாலமன். இப்போது இதே இந்த பக்கம் இங்கே பார்க்குறோன்னு சொன்னால், வள்ளலார் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த கழனி வழியாக போகும்போது பயிர்கள் நிறைய வாடி போய் கிடக்கு. அப்போ அந்த வாடிய பயிரை பார்க்கும்போது அவர் வாடுறார். இப்போ சாலமனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே மனிதம் சார்ந்த விஷயம்தான். அப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது ஒரு உயிர், அதுவும் ஒரு உயிர், இது பேசுது, அது ஒரு காதில் கேட்டுதுன்னு சொல்கிறார். இது ஒரு உணர்வு. இதே இந்த பயிர்கள் பேசுமா? அப்போ இதை விட எவ்வளோ மேன்மையான உணர்வு இந்த மகான்கள், மானுடத்தின் மகத்தான விதைகள் இவங்க தான். அப்போ அந்த பயிர் வாடும்போது அந்த வாடிய வாட்டம் அந்த ஒரு மகத்தான மனிதனுடைய அந்த மனசில் போய் தைக்குது. இதனால தான் இவங்களை இந்த உலகத்தினுடைய இலக்காக இருக்காங்க. காந்தி மாதிரி நீ வாழ முடியாது, வள்ளலார் மாதிரி வாழ முடியாது, ஹரிச்சந்திரன் மாதிரி வாழ முடியாது, கர்ணன் மாதிரி கொடை கொடுக்க முடியாது. இருந்தாலும் இவர்கள் தான் மனித இனத்தினுடைய இலக்கு. அதனால தான் இவர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சோற்றிலும் இவர்கள் மாட்டப்பட்டிருக்கிறார்கள். சோற்றில் மாட்டப்பட்ட இந்த மனிதர்கள் மனதில் மாட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் இன்று மனதில் மாட்டப்பட முடியாதவர்களாக
குறைந்தபட்ச நாகரிகத்தின் அடிப்படையினால், நன்றியின் உணர்வினால் இவர்கள் சுவற்றிலாவது மாட்டப்பட்டிருக்கிறார்கள்